வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழி தமிழ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கொரியன் கிம்ச்சி ஃப்ளேவர் நூடுல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு கிம்ச்சி நூடுல்ஸ் தான். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்னமோ ஆயில்ஸு, அப்புறம் வந்து மோஸ்ட்லி சாஸஸ் இருக்குது. சோயா சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப் பேஸ்டு நூடுல்ஸாக இருக்க போது. சரி வாங்க இதை வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நூடுல்ஸ் வந்து நல்லாவே பெருசாக தான் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சூப் பேஸ்டில் லிக்விடாக இருக்குது இந்த மசாலா. வாவ்! ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற நூடுல்ஸை விட இது கொஞ்சம் திக்காகவே இருக்குது, பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்துட்டு நான் இதுக்கு சைடாக மஷ்ரூம்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து கிம்ச்சியில் நிறையா அவங்க வந்து டாப்பிங்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மஷ்ரூம்ஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கேபேஜ் முட்டைக்கோஸ் வந்துட்டு கொஞ்சமாக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நூடுல்ஸ்க்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை வந்து லெட்யூஸ்க்கு பதிலாக நான் வந்து ஆப்ஷனலாக இதை எடுத்திருக்கேன். ஓகே, இதுவும் இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து நான் ஒரு கடாயில் 1 கப் அளவில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம டைரெக்டாக நூடுல்ஸை போட்டு நம்ம கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நூடுல்ஸையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மசாலா சூப்புக்கு நமக்கு கொடுத்துருக்க மசாலா. ஸோ இது வந்துட்டு இதிலே வந்துட்டு சோயா சாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக நான் இதை மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா இந்த சூப்போட மசாலா தண்ணியில் இறங்கும் போதே நல்லா டார்க்காக நல்ல ஃப்ளேவர்டாக நல்லா தெரியுது. ஸோ ஸ்மெல்லும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் ஒரு ராமன் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து சைட் டிஷ்ஷாக நான் என்னென்ன பண்ணணும், அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் வச்சிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கேபேஜ் வச்சு டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தது மஷ்ரூம்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிம்ச்சினாலே வந்துட்டு அவங்க பாயில்டு எக்கு வச்சுருப்பாங்க. அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு கொஞ்சம் வேகாத மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் நான் வந்து நார்மலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி முட்டை எடுத்து இதில் வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கும் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த நூடுல்ஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒயிட் கலரில் தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ணுறேன். இது ஃபுல்லாக நான் சாப்பிட்ருவேனான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see.
ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கேபேஜ். ஓ, எப்படி தான் இதை எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மஷ்ரூம் வீட்டோட நம்ம ஒரு பைட் போயிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து எக் கூட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாகவே வந்து நான் பச்சை மிளகா சாப்பிடுவேன், காரம் நல்லா சாப்பிடுவேன். ஸோ இதுலேயும் நான் வந்து காரம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த நூடுல்ஸை நான் என்ஜாய் பண்ணேன். இந்த நூடுல்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க யாழி தமிழ் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.